சிஎஸ்கேவோட 4வது தோல்வி கைஸ் இது இந்த சீசன்ல. அது தவிர சிஎஸ்கேக்கு நேத்து மேட்ச்ல எதெல்லாம் நல்லா போச்சு, எதெல்லாம் நல்லா போல சிஎஸ்கே இதெல்லாம் இப்படி பண்றாங்களா என்ற விஷயங்கள இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆப்போனன்ட் டீம் வரும்போதே ஒரு முடிவோட தான் வராங்க. நம்ம முதல்ல பேட்டிங் விளையாடி சிஎஸ்கேக்கு ஒரு 180 பிளஸ் டார்கெட் கொடுத்துட்டா சிஎஸ்கே சேஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு முடிவில் தான் முதல்ல பேட்டிங் எடுத்தாங்க நேத்து பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து மேட்ச்ல எதெல்லாம் நம்ம சிஎஸ்கேக்கு சாதகமா போச்சு இந்த விஷயங்களை முதல்ல பாசிட்டிவ் விஷயங்களை பார்க்கலாம் அடுத்த மேட்சுக்கு. அதுல முதல் பாசிட்டிவ்னா ஒரு பெரிய பாசிட்டிவ்ங்க கலீல் அகமதோட பவுலிங் வேற லெவல்ல போட்டு இருக்காரு. கலீல் அகமது அவரோட பீக் ஆஃப் த கெரியர்ல இருக்க மாரி ஒரு பவுலிங் பார்த்தா நேற்று போட்டிருக்காரு. அது தவிர இந்த சீசன் ஃபுல்லாவே சிஎஸ்கேக்கு பவர் பிளே நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி தான் நேற்றுமே கலீல் அகமது வேற லெவல்ல பவுலிங் போட்டிருந்தாரு. இவர் ஒரு பெரிய பாசிட்டிவ் சொல்லணும் சிஎஸ்கேக்கு. அடுத்த பெரிய பாசிட்டிவ் சிஎஸ்கேக்கு எதுனா நேற்று டெவான் கான்வே இஸ் பேக் கைஸ். டெவான் கான்வே அவரோட ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. அந்த கூட ரச்சின் ரவீந்திராவும் நேற்று ரீசெண்டா விளையாடிந்தாரு. அதுலயும் டெவான் கான்வே சொல்லணுமாங்க எங்க வேற லெவலில் விளையாடிந்தாருங்க நேற்று. அண்ட் அவர் எதனாலதான் அவர் உள்ள கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னிங்ஸை கடைசி வரையும் கொண்டு போனாரு. பட் கடைசியில அவர் அட்டாக்கிங் விளையாடுறக்கலாம். பட் இருந்தாலுமே டெவான் கான்வே கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் நேற்று 49 பால்ல 69 ரன் அடிச்சிருப்பாரு டெவான் கான்வே. இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா அவரால் முடிஞ்ச அளவு இன்டர்நெட் காட்ட பார்த்தாரு. அவருமே பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடிக்க போய் தான் அவர் விக்கெட் கொடுத்தாரு. ஆனா கடைசியில டெவான் கான்வே ரிட்டையர் பண்ணிருப்பாங்க. 69 ரன்ல இருந்திருப்பாரு 49 பால்ல. அவருக்கு சுத்தமா பால் பேட்லயே படல. அந்த கடைசி நேரத்துல 2 ஓவர்ல கிட்டத்தட்ட 49 ரன்ஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு 13 பால்ல. அப்பதான் டெவான் கான்வே ரிட்டையர் பண்ணிட்டு ஜெட்டுவை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு நல்ல டாக்ஸிக்னு சொல்லணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தா முன்னாடியே ஜெட்டு உள்ள கூட்டு வந்திருக்கலாம் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஆனா தலை தோனிங்க நேற்று உள்ள வந்தாருங்க வேற லெவல ஒரு பேட்டிங் இது பண்ணியிருந்தாரு. அண்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு போச்சு நினைச்சோம் நம்ம. ஆனா மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்குப்பா நீங்க எல்லாம் உட்காருங்கப்பான்ற மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் உட்கார வச்சாருன்னா அந்த நம்ம தலை தோனி சொல்லணும். அண்ட் கடைசி ஓவர் வரையும் மேட்சை கொண்டு போய் சிஎஸ்கேக்கு உயிர் இருக்குன்ற மாரி தலதோனி பேட்டிங் விளையாட்டுருப்பாரு நேற்று மேட்ச்ல. அண்ட் அதுவும் 28 ரன் வேணும் நேற்று 6 பால்ல தலதோனி மட்டும் இருந்திருந்தாருன்னா அந்த மேட்ச் இன்னுமே சிஎஸ்கே கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போயிருக்கலான்றது தான் என்னோட ஒப்பீனியன். தலதோனி நேற்று மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியலனாலும் 27 ரன் அடிச்சிருப்பாரு வெறும் 12 பால்ல. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா கிட்டத்தட்ட 230 கிட்ட இருக்குங்க. வேற லெவலில் விளையாடுறாரு. அந்த 43 வயசுலயும் தலதோனி அவரால் முடிஞ்ச எவ்வளவு டீமுக்கு ரன் சேர்க்க பாக்குறாரு. அண்ட் பாப்போம் தலை அண்ட் வரைக்கூட மேட்ச்ல நம்ம வின் பண்ணுவோன்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட்மே பெர்ஸ் கான்ஃபிடன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா நாங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்சோட இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் ஆமா கைஸ் பவர் பிளேலுமே சிஎஸ்கே நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் அதை தவிர சிஎஸ்கேட பவுலிங் நல்லா போட்டுருந்தாங்க கலீல் அகமது அந்த மாதிரி. அண்ட் சிஎஸ்கேக்கு லாஸ்ட் மேட்ச்ல ஒரு இன்டென்டே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு சில இன்டென்ட்டை காட்டினாங்க. அண்ட் 200 பிளஸ் கிட்ட நம்ம போனோம். அந்த 180 மார்க் தான் சிஎஸ்கே தாண்டினாங்க. பட் அந்த மேட்சை வின் பண்ண முடியல. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதெல்லாம் சரியா போல நேற்று மேட்ச்ல அதை பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் சரியா போலனா நம்ம ருத்ராஜ் கேக்வாடோட லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போதும் சரி அண்ட் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போதும் சரி ருத்து கிட்ட இருந்து பெருசா ஸ்கோர்ஸ் பார்த்தா நம்ம பார்க்கல. அண்ட் அந்த மேட்ச்ல ருத்ராஜ் கேக்வாட் டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் தான் ஒரு 5 ரன் அடிச்சிருப்பாரு. நேற்று மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்ட் தான் ஒரு ரன்ல பார்த்தா அவுட் ஆயிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கவுகாட்ல ஆர்ஆர் அகைன்ஸ்ட் தான் ருத்து கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். ஆனா லாஸ்ட் 2 இன்னிங்ஸ்ல ருத்ராஜ் கேக்வாட் கொஞ்சம் புவரா தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் அவரோட ஃபார்ம் ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு. அண்ட் ருத்து எப்பப்பெல்லாம் நல்லா பண்றாரு அப்பெல்லாம் சிஎஸ்கேக்குமே நல்லா பண்றாங்க. அடுத்த இன்னொரு பெரிய டிசப்பாயிண்டட் சிஎஸ்கே இருந்து என்னன்னா இந்த சீசன்ல சிஎஸ்கே கேச்சஸிங் அந்த அளவுக்கு பார்த்தா நல்லா பண்ணல. அந்த கிட்டத்தட்ட சீசனோட 5 கேம் தான் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே கிட்டத்தட்ட இப்பயே 12 கேட்ச் கிட்ட மிஸ் பண்றோம். 1-2 மேட்ச்ல கேட்சஸ் விடலாம். ஆனா சிஎஸ்கே நடந்த 5 மேட்சையுமே நிறைய கேட்ச் மிஸ் பண்றோம். அதுவும் நேத்து மேட்ச்ல சொல்லவாங்க வேணும் எவ்வளவு கேட்சிங்க. அதுவும் அந்த பிரியம் சாரியாக்கு அந்த கேட்சை மட்டும் சிஎஸ்கே ஒரு கேட்சை போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட அவரே ஒரு 5 கேட்ச் கிட்ட கொடுத்தாரு. அதுல ஏதாச்சும் ஒரு கேட்சை போட்டிருந்தாலும் நேற்று மேட்ச் சிஎஸ்கே வின் பண்றதுலாம் எனக்கு தெரியும். அண்ட் இன்னொரு டிசப்பாயிண்டடான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதிஷா பத்திரனோட போலிங்க. மதிஷா பத்திரனா 4 ஓவர்ல கிட்டத்தட்ட 50 ரன் கொடுத்துறாரு. அண்ட் அப்படிலாம் நான் ஸ்கோர் கார்டை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. யார் அப்படி அடிச்சா தெரியல பத்திரனாவை. அது மேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ்ல அடிச்சிருப்பாரு பிரியம் சரியா. பத்திரனாக்குமே பார்த்தனா நேற்று அந்த ஒரு பெரிய டே சொல்ல முடியாதுங்க. அவருமே பார்த்தனா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு அந்த பேட்டிங் விக்கெட்ல. அண்ட் இட்ஸ் ஹோப் சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்கணும்னு. அண்ட் இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு இல்லை கைஸ். இப்போ நம்ம டீம் 4 மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல 4 மேட்ச் ஜெயித்தாலும் பரவாயில்ல. அண்ட் நம்ம டீமோட தான் இருப்போம் எப்பயும். ஏன்னா நம்ம பார்த்து வாழ்ந்த டீம் கைஸ் இவங்க. அண்ட் மேட்சை தோக்குறாங்கன்னு சிஎஸ்கே விட்டு நம்ம போக முடியாது. அண்ட் கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்பாங்க. அண்ட் இந்த 2010 கம்பேக்ல ஞாபகம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க இந்த சீசன் நம்மளுக்கு ஓவர் ஆகல. அண்ட் சிஎஸ்கே வரக்கூடிய மேட்ச்ல ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்ப. அடுத்த மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டா கேகேஆருக்கு ஒரு மேட்ச் இருக்குங்க. சேப்பாக்கல வெள்ளிக்கிழமை தான் நடக்க போகுது அந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்களா. அண்ட் உங்களோட opinion என்ன அதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம 79 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க.
அப்போ இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டனில் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் எல்லோ தமிழன்.